ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய நாளில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம குரு யோகமாக இருந்தால், குரு அவயோகமாக இருந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது அதுபோல் அடுத்துள்ள வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் புதனை பற்றின விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் யோகமாக இருக்குது, ஒரு ஜாதகத்தில் புதன் யோகமா இருக்குது, இல்ல புதன் அவயோகமா இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த ஜாதகருக்கு அவருடைய ஹாரஸ்கோப்ல அந்த புதன் பகவான் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த காலகட்டங்கள்ல அப்படிங்கிறத எந்தெந்த காலகட்டங்கள்ல அவருக்கு நன்மை தீமைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ஹாரஸ்கோப்ல அவருக்கு அவருடைய ஹாரஸ்கோப்ல அந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா யோகமா இருக்காரு அப்படின்னாக்க அவருக்கு வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள், அதெல்லாம் ஒரு பேச்சாளராக கூட இருக்கலாம், கதை கவிதை கட்டுரை எழுதக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்பவே நல்ல வரும். அப்போ இந்த தொடர்புடைய அந்த புதன் தொடர்புடைய வேலையில அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த புதன் கூட எந்த கிரகம் எல்லாம் பார்க்குது, எந்த கிரகம் எல்லாம் உராய்வு ஏற்படுது, எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கு, எந்தெந்த கிரகங்களோட சேர்க்கை சேர்ந்திருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்தந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் நம்ம சொல்லலாம். அது போலவே தான் புதன் பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த கிரகங்களுடைய பார்வை இருக்கு, நீச்சமா இருக்கா, உச்சமா இருக்கா, அதனுடைய சாரம் என்ன, அதையெல்லாம் பார்த்து அந்த புதன் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த விதமான எப்படிப்பட்ட தீமைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான ஜாதகர்களுக்கு இந்த புதன் பகவான் நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன். அதுபோல தீமை செய்யக்கூடிய விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வங்கியில் அடமானம் போகக்கூடிய சூழல்லாம் வந்துடும். இப்போ புதன் பகவான் நமக்கு அவயோகமா இருந்தாருனாக்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடும். பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது நமக்கு சண்டையில் முடியக்கூடிய, அதாவது சண்டை சச்சரவுகள்ல முடியக்கூடிய விஷயமாக அமைந்தது. அப்போ அந்த புதனுடைய காரகத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்கும். புதன் உச்சம் பெறாரு, புதனோட வீட்டுல இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த புதன் பகவான் அதற்கு தகுந்தாற்போல் உள்ள நன்மைகளை செய்வார். அவர் புதனுடைய வீட்டுல நீச்சமா இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த நீச்சத்திற்கு தகுந்த வக்ரம் பெற்று இருக்கிறார், அஸ்தங்கமாக இருக்கிறார் அப்படின்னாக்க அதற்கு தகுந்தாற்புள்ள பலாபலன்கள்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் அவர்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அவர்களுக்கு நன்மையா தீமையா என்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அது நன்மையான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்க அந்த புதன் பகவான் நமக்கு நன்மை செய்யறாரு அப்படின்னாக்க அதற்கு தகுந்தாற்போல வேலைகளை காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம். அப்போ தீமை செய்யறாரு அப்படின்னாக்க நாம தீமை நமக்கு புதன் பகவானால நமக்கு தீமை தான் நடக்க போகுது அப்படின்னாக்க அதற்குண்டான பரிகாரங்களையும் ஜபங்களையும் நாம செய்து கொள்ளலாம். செய்து அந்த புதன் பகவானை நம்ம கொஞ்சம் பலன்களை குறைத்துக் கொள்ளலாம். அதாவது எப்படின்னாக்க தீய பலன்கள் நமக்கு வருது அப்படின்னாக்க அந்த தீய பலன்களில் இருந்து நாம கொஞ்சமாக அதை குறைச்சிக்கலாம். ஏன்னா கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்க நமக்கு எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி செய்யும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு. அந்த காலகட்டங்கள்ல அந்த கிரக நிலைகளை பொறுத்து, அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை பொறுத்து மனிதர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து சிறந்த வல்லுநர்கள் கூறியிருக்கிறாங்க. அதுபோல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாம கருத்துல எடுத்துக்கிட்டு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்தாற்போல இடங்களை, ஆலய வழிபாடுகள், அதுபோல பாத்தீங்கன்னாக்க அந்த கிரகத்திற்கு உண்டான ஜபங்கள், அந்த கிரகத்திற்கு உண்டான பரிகாரங்கள், அந்த கிரகத்திற்கு உண்டான விருட்சம், அந்த கிரகத்திற்கு உண்டான பட்சி, அந்த கிரகத்திற்கு உண்டான மிருகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த கிரகத்திற்கு உண்டான இலை, பூ, கனி போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம பரிகாரமாக செய்து அந்த கிரக சாந்தியை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இந்த பூமியில பாத்தீங்கன்னாக்க பொதுவா ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்க அந்த கிரகத்திற்கு உண்டான காரகத்துவங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காரகத்துவங்களை நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக பாத்தீங்கன்னாக்க
ஒரு கிரகம், புதன் கிரகம் நம்ம எடுத்துட்டாக்க புதனுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. புதனுக்கு உண்டான சனித்து, புதனுக்கு உண்டான தாவரங்கள், புதனுக்கு உண்டான பட்சி, புதனுக்கு உண்டான மிருகங்கள், புதனுக்கு உண்டான அந்த உலோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த புதனுக்கு உண்டான நமக்கு பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னாக்கா அதற்குண்டான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த புதன் பகவானுடைய காரகத்துவங்கள் நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு கொஞ்சம் குறைவாக செய்யும் என்பதுதான் இந்த ஒன்றிய உட்கருத்து. அப்போ இது போன்ற நம்ம விஷயங்கள் எல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு நம்முடைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்து அந்த ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல விஷயங்களை நம்ம செய்து கொள்ளணும். அப்போ பொதுவாக ஒருத்தர் இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்க உச்சமா இருக்கிறாரு அப்படின்னாக்க அவர்கள் இந்தந்த தொழில்கள்லாம் செய்யலாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாங்கிறத ஒரு குறிப்பிட்டு வச்சிருக்கிறோம். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க தீமை செய்து அப்படின்னாக்க உங்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதை பொறுத்து அவர்களுக்கு இந்தந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், தீமையான விஷயங்கள் நடக்கும். இதுல நீங்க தற்காத்துக் கொள்ள நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவோட ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் நாம சொல்லிட்டு வரோம். அப்போ இது போல இந்த கிரக தாக்கங்கள், கிரகத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நாம கருத்தில் எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்கள் நம்ம செய்து கொள்ள வேண்டும். அப்போ இது போன்று ஒவ்வொரு கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரகம் மட்டுமே இல்லை, அனைத்து கிரகங்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அனைத்து கிரகங்களும் அந்தந்த காரகத்திற்கு அந்தந்த காலகட்டங்கள்ல தகுந்தாற்போல் உள்ள வேலைகளை செய்யும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது கணக்கு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்தாற்போல் உள்ள காரகங்களை நம்ம செய்யும் போது அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை நாம கருத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறது இதோட கணக்கு. இது போல ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம ஒவ்வொரு கிரகங்களையும் பார்ப்போம். அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்கள் என்னென்ன நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். போன்ற வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டு வர்றோம். அந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை செய்து கொள்ளலாம். பொதுவாக பாத்தீங்கன்னாக்க இந்த கிரகம் நமக்கு தீமை தான் செய்து, இந்த கிரகம் நமக்கு தீமை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னாக்க நம்ம அதுல கொஞ்சம் விலகிக்கலாம். அந்த காரியங்களை செய்யாம, அந்த விஷயங்களை நம்ம செய்யாம அடுத்த விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எந்த கிரகம் நமக்கு யோகமா இருக்கு, எந்த ஆலயம் சென்று வழிபடும் போது நமக்கு யோகமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு இப்ப தீமை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போகாம இருப்பது நல்லது. நன்மை நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு நன்மை நடக்கும். இது போலதான். அப்போ நன்மை செய்யக்கூடிய இடங்களுக்கு நம்ம செல்லணும். நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். கவனத்துல எடுத்துக்கிட்டு நற்காரியங்களை பெற்று எல்லாம் இன்பதன் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய சித்த பெருமகனார்கள் கூறி வச்சிருக்கிறாங்க. அதுபோல விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாக்க வாழ்க்கையில நமக்கு துன்பம் ஏறாமல் இன்பமயமான வாழ்க்கை வாழ நமக்கு ஒரு வழியாக இது அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல நமக்கு கிடைத்த பயன் மற்றவர்களுக்கு கிடைக்கணும். அது போன்று நற்காரியங்களுக்கான இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னாக்க எந்த நல்ல விஷயங்களா இருந்தாலும் நம்முடைய நட்பு வட்டாரங்களாகிய நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது நன்மையாக நடக்கணும், நம்மை போன்று இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுக்கும் நன்மை நடக்கணும் என்ற ரீதியில நம்ம அதை ஷேர் பண்ணி அவர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிந்து வாழ்க்கையில் நாம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது போல் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம் நண்பர்களும் நம்முடைய குடும்ப உறவினர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொது உடைமையில் வாழ்ந்து துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இன்பமயமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வரவேற்கிறோம். அதுபோல நீங்க உங்களுடைய ஹார்ஸ்கோப்பை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுபோல வீடியோவிலையும் கீழே நம்பர் இருக்குது, யூடியூப் சேனலுடைய பேரும் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்க அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாஸ்து முறைப்படியும் வாஸ்துகளுக்கு சந்தேகங்களுக்கும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை
போடுறோம். இந்த வாஸ்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னாக்க அந்த வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு ரொம்ப நன்மை தரத்தக்க விஷயமாகவே அது இருக்கும். அடுத்தபடியான வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வாழ்க வளத்துடன். வணக்கம்.